சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணக்கம் ரோமாபுரி தூதுவரே. வணக்கம் வணக்கம். ஏன் தாங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள்? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? தாங்கள் இன்று கொற்கையில் நடக்கும் சந்தைக்கு சென்று தமிழகத்தில் நடக்கும் சந்தையை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேனே. ஆமாம் ஆமாம். கொற்கை சந்தையில் சங்குகளும் கிளிஞ்சல்களும் மட்டுமல்ல, முத்துக்களையே கடையில் வைத்து விற்பது போல் கொட்டி வைத்துக் கொண்டு விற்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த காட்சியை பார்க்க நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் போகவில்லை? செழியன் வரவில்லையே. செழியனா? அவனுக்காகவா காத்திருக்கிறீர்கள்? ஆமா. நீங்கள் அவனுக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்கள் என்ற அக்கறை அவனுக்கு இருந்திருந்தால் இவ்வளவு நேரம் அவன் வராமல் இருந்திருப்பானா? ரோமாபுரி தூதுவரின் பாதுகாவலனாக நம்மை நியமித்திருக்கிறாரே பாண்டிய மன்னர், அதற்குரிய முறையில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டுமே என்ற அக்கறை அவனுக்கு சிறிதாவது இருக்கின்றதா? ஏன்? நான் இங்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை விட்டு ஒரு கணம் கூட பிரியாமல் மிகுந்த பொறுப்புடன் தானே பார்த்து கொண்டிருக்கிறார் செழியன். நேற்று செல்ல நினைத்த இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று காண்பித்து விட்டு இரவில் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு தானே சென்றார். இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறானோ என்னவோ? நேற்றைய அலைச்சலின் களைப்பில் அயர்ந்து உறங்கி இருக்கலாம். அப்படி என்ன களைப்பு? தாங்களும் தானே அவனோடு சேர்ந்து அங்கும் இங்கும் அலைந்தீர்கள். உங்களுக்கும் அதனால் ஏற்பட்ட சோர்வு இருக்க வேண்டுமே. ஆனால் தாங்கள் உற்சாகமாக எழுந்து தயாராகவில்லையா? மாமன்னர் மட்டும் தங்களது பாதுகாவலனாக என்னை நியமித்திருந்தால் நான் இப்படியா உறங்கிக் கொண்டிருப்பேன்? செழியனின் தாமதத்திற்கு காரணம் இயல்பான உறக்கமோ அல்லது வேறு எதனாலாவது ஏற்பட்ட மயக்கமோ? யார் கண்டார்கள்? எது எப்படி இருந்தாலும் எனக்காக மன்னரால் நியமிக்கப்பட்டவரை பற்றி எவரும் குறை சொல்வதை நான் விரும்பவில்லை. அதை என்னால் ஏற்கவும் முடியாது. செழியனின் உயர்ந்த பண்பையும் இலக்கிய புலமையையும் எதையும் எதிர்கொள்ளும் வீரத்தையும் கண்டுதான் மன்னர் மற்றவர்களை விட செழியன் தான் தகுதியானவர் என்று நியமித்திருக்கிறார். இன்று ஒரு நாள் அவருக்காக சிறிது நேரம் காத்திருப்பதில் எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. செழியன் வருவதற்குள் சந்தையே முடிந்துவிடும். அதனால் தாங்கள் தனியாகவே சென்றுதான் பார்க்க வேண்டும். ஏன் கொற்கைக்கு தனியாக செல்ல பயமாக இருக்கிறதா? ரோமாபுரியில் வாழ்பவர்களுக்கு வாழ்வீச தெரியாதா? நிறுத்து! யாரிடம் வந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? ரோமாபுரியின் வரலாறு எங்கிருக்கும் பெருவழுதி பாண்டியருக்கு தெரிந்திருக்கிறது. சிறந்த வீரரான செழியனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அலங்காரத்துக்காக வாளை வைத்திருக்கும் உன்னை போன்றவர்களுக்கு அது தெரியாததில் வியப்பில்லை. அப்படி என்ன வீர வரலாறு? நீங்கள் தான் சொல்லுங்களேன். எங்கள் ஜூலியஸ் சீசர் ரோமாபுரியில் தோன்றுவதற்கு முன்னால் இந்த உலகம் கிரேக்கத்தில் தோன்றிய அலெக்சாண்டரைத்தான் உலகையே வென்ற வீரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் கிரேக்கத்தையும் வென்று அடிபணியச் செய்து இத்தாலியை தலைநகராக கொண்டு ரோம சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் ஜூலியஸ் சீசர். அவருக்கு முன்னிருந்த பாம்பே என்பவர் சிறிது சிறிதாக சிதறி கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து ரோமாபுரியை உருவாக்கினார் என்றால், சீசரோ உலகம் முழுவதையும் தனது வாள் வலிமையால் வென்று ரோமாபுரியை உலகிற்கு தலைமை தாங்கும் நாடாக மாற்றினார். அதனால்தான் உலக பேரழகி கிளியோபாட்ரா தானாக
ஜூலியஸ் சீசரை தேடி வந்து அவரோடு இணைந்தார். துரோகிகள் சிலரால் ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டதும் நாடே சிதறிவிடும் என்று நினைத்தார்கள். உடனிருந்தே கொல்லும் வியாதியை போன்ற சிலர். ஆனால் மாவீரன் ஆண்டனி வெகு விரைவில் அதை நிலைநிறுத்தினார். ஆண்டனி சற்று நிலை தடுமாறிய போது அவரையும் வென்று ரோமாபுரியின் அரியணையில் அமர்ந்து 40 ஆண்டு காலமாக மகத்தான முறையில் ஆட்சி செலுத்துகிறார் அகஸ்டஸ் சீசர். நாங்கள் பிறக்கும் போதே வாளோடு பிறந்தவர்கள். ரோம் என்றாலே வீரம் என்று பொருள். அதை அறியாமல் என்னிடம் வந்து வீண்வாதம் புரிந்து விட்டாய். நீ போகலாம். நான் போகிறேன். ஆனால் இவ்வளவு பேசும் உமக்கு தனியாக சந்தைக்கு போகும் தைரியம் இருக்கிறதா? நான் எனது வாளை நம்புவதால் எங்கு சென்றாலும் தனியாகத்தான் செல்கிறேன். உமக்கும் அந்த துணிச்சல் இருந்தால் சென்று காட்டலாமே. என்ன யோசனை? மன்னர் என்னை உமக்கு துணையாக நியமிக்காவிட்டாலும் பரவாயில்லை. எங்கள் நாட்டிற்கு வந்தவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. அதனால் நான் வேண்டுமானால் உங்களோட துணைக்கு வரட்டுமா? நீயா? உன்னையா? உன்னை என்னோட அழைத்துச் செல்வது என் வீரத்திற்கே இழுக்கு. வழிகாட்ட எனக்கு 2 வீரர்கள் இருந்தால் போதும். நானே சென்று பார்த்து விட்டு வருகிறேன். அதற்கென்ன? யாரெங்கே? ஆணையிடுங்கள். ரோமாபுரி தூதுவர் கொர்க்கை சந்தைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் இருவரும் இவரோடு சென்று அந்த இடத்தை சுற்றி காட்டுங்கள். உத்தரவு. செல்லுங்கள். பாருங்கள். வணங்குகிறேன். உங்களை பார்க்கும்போது ரோம் நாட்டவர் என்று தெரிகிறது. எங்கள் தமிழ் உங்களுக்கு தெரியும். தெரியும், நன்றாக தெரியும். நீங்கள் தமிழிலேயே பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. ரோமிலிருந்து வருபவர்கள் அதிகமாக விரும்பி வாங்குவது கொர்க்கை முத்துக்களை தான். தாங்கள் இதை வாங்க வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னிடம் கொர்க்கை முத்துக்கள் நிறைய இருக்கின்றன. சங்குகள் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருப்பதால் அதை வாங்க நான் இங்கு வந்தேன். சங்குகள் மிகவும் சிறப்பானவை. எங்கள் நாட்டில் உள்ள ஆலயங்களில் 108 சங்குகளை வைத்து வழிபடுவதும் உண்டு. ஓ, வழிபாட்டுக்குரிய பொருட்கள் என்கிறீர்களா? அது மட்டும் இல்லை, போரில் சங்குகளை முழங்கித்தானே போரை தொடங்குகிறார்கள். அப்படியானால் சங்கு வீரத்தின் அடையாளம் என்கிறீர்களா? எல்லாவற்றுக்குமே அது பொருந்தும் என்றுதான் சொல்ல வந்தேன். இதில் இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு என்று உண்டு. இடம்புரி சங்கு நிறைய கிடைக்கும். வலம்புரி சங்கு அப்படி அல்ல, எப்பொழுதாவது தான் கிடைக்கும். அதனால்தான் அதற்கு விலை அதிகம். விலையை பற்றி கவலை இல்லை. வெண்மைக்கு உதாரணம் சொல்லும் போது சங்கை சொல்லுவார்களே. உங்கள் தமிழ் இலக்கியங்களில் பெண்களின் கழுத்தை வர்ணிக்கும் போது சங்கு கழுத்து என்று சொல்லுவார்களே. சங்கிற்கு உங்கள் நாட்டில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதால் நானும் ஒரு சங்கை வாங்கலாம் என்று வந்தேன். ஆஹா, நீங்கள் இந்த அளவிற்கு இதை பற்றி சொல்லும் போது வியப்பாக இருக்கிறது. நீங்கள் வைத்திருப்பதும் வலம்புரி சங்குதான். இதையே பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லது.
சிப்பியோ, நான் பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் செழியன், நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறீர்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். சோழ பேரரசே, இருங்கோவேல் என்ற நச்சு மரத்திலிருந்து விழுந்த விதைகள் மீண்டும் முளைக்கத் தொடங்கிவிட்டன என்பது இப்பொழுது நன்றாக தெரிகிறது. இருங்கோவேலை எரித்த நெருப்பிலிருந்து கனன்று விழுந்த ஒரு தீக்கந்து இங்கு வந்து எவ்வளவு அனலை கொட்டிவிட்டு சென்றது என்பதை நாம் நேரிலேயே பார்த்து விட்டோம். உண்மைதான். அந்த வேளிர் வீரனுக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் சோழ நாடு மட்டுமல்ல, பாண்டிய நாடும் எங்களுக்கு பகைதான். உங்களோடு உறவு கொள்ள முயலும் சேர நாடும் பகைதான். மூவேந்தரையும் அழித்துவிட்டு ஒருங்கிணைந்த வேளிர் மண்டலத்தை உருவாக்குவோம் என்று கூறியிருப்பான். இவ்வளவு காலம் முயன்றும் இருங்கோவேலை தலைமை ஏற்று போராடியும் ஏதும் செய்ய முடியவில்லை என்பதை மறந்துவிட்டார்களா? எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்திருக்கிறார்கள்! எத்தனை முறை மாமன்னரை எதிர்த்து போர் புரிந்து தோற்று ஓடியிருப்பார்கள்! அந்த வரலாற்று சுவடுகளை அதற்குள்ளாகவா மறந்துவிட்டார்கள்? பரந்த சோழ சாம்ராஜ்யத்தை இனி நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து சாய்க்க முடியாது என்பதால்தான் தந்திரமாக கோட்டைக்குள் புகுந்து சூழ்ச்சி செய்து வீழ்ச்சியடைய செய்யலாம் என்று இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருங்கோவேல் மடிந்த நேரத்தில் மிஞ்சியிருந்த வீரர்களை எல்லாம் தேடிச் சென்று நமது சோழ நாட்டின் மாவீரர்கள் பழிவாங்கி விட்டார்கள். அதில் அங்கு ஓடி ஓடி ஒளிந்து உயிர் படைத்த இருவர் இப்படி பொருத்தமற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரு பொருட்டாக கருத தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். பேரரசே, அப்படி நினைக்காதீர்கள். 1 10 10 100 நாட்டையே செல்லரித்துவிடும். அதனால் அதன் ஆணிவேரை கண்டுபிடித்து வேரோடு பறித்து எறிய வேண்டும். ஒரு சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் சிதறிக் கிடக்கும் சிலரை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம்தானா என்று மன்னர் நினைக்கிறார். நான் சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு சில வேளிர்களால் தீங்கு நேர்ந்துவிடக் கூடும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் சோழ மன்னரையோ சேரபாண்டிய மன்னர்களையோ கூட தங்களது பெரும் பகைவர்களாக கருதவில்லை. அதை அவர்கள் 2ஆம் பட்சமாகத்தான் கருதுகிறார்கள். வேறு எதை முன்மாதிரியாக கருதுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன அமைச்சரே, அந்த வேளிர் வீரன் மாமன்னரின் அவையில் நின்று பஞ்சத்தோடு சூளுரைத்து பேசிய போது நீங்களும் தானே உடனிருந்தீர்கள். அவன் அந்த அவையில் யாரை பற்றி கடுமையாக பேசினான் என்று தங்களுக்கு தெரியாதா? அது விஜயபூபதியை பழி வாங்குவதுதான் இந்த மிஞ்சி நிற்கும் வேளிர்கள் ஒவ்வொருவரின் வஞ்சம் என்று சொல்லவில்லையா? இவர்களை போன்றவர்கள் எங்கோ உள்ள எதிரியை கூட பெரிதாக கருத மாட்டார்கள். தங்களுடனேயே இருந்த ஒருவன் தம்மை விட்டு சென்று விட்டால் அவனை தான் கொடிய பகைவனாக கருதுவார்கள் என்பதற்கு அங்கு பேசிய அந்த வேளிர் வீரனே சாட்சி. தற்போது அவன் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு விட்டாலும் இத்தோடு அது முடிந்து விடாது. இந்நேரம் அவனை அனுப்பிவிட்டு அவனுக்காக காத்திருக்கும் மற்ற வீரர்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கும். இனி அவர்கள் எப்பொழுது விஜயபூபதியை தீர்த்து கட்ட வழி கிடைக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சாம்ராஜ்யத்தோடு மோதுவதற்குத்தான் பெரும் படையை திரட்ட வேண்டும். ஆனால் தனி மனிதனை கொல்வதற்கு அதெல்லாம் தேவையில்லையே. எங்கோ ஒரு மூலையில் நின்று ஏதோ ஒரு கட்டாரியை வீசினாலே போதுமே. சேர பெருவேந்தே, சோழ பேரரசருக்காக உயிர்விட நேர்ந்தால் அதைவிட எனக்கு வேறென்ன பாக்கியம் வேண்டும்? ஆனால் அப்படி நேரும்படி விட்டுவிட்டால்
அது என் ஆட்சியின் மாட்சிக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விடுமே விஜயபூபதி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். விஜயபூபதி, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டு நாட்டை விட்டே வெளியேற்றி பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கு எனக்கு பின்னால் நின்று மங்கம்மாவே தூபம் போட்டுக் கொண்டிருந்தார். மருமகன் வேண்டுமானால் மைத்துனனை வெளியேற்று என்று சோழ மாமன்னருக்கு நான் ஒரு சோதனை வைத்தேன். அப்பொழுது அவர் மருமகனுக்காக மைத்துனனை இழக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். அப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்தது இப்படி யாரோ ஒரு வேளிர் குலத்தவனிடம் பலி கொடுப்பதற்காகவா? இல்லை தந்தையே, அப்படி ஏதும் நடந்துவிடக் கூடாது. விஜய பூபதியாருக்கு எந்த ஆபத்தும் நேர அனுமதிக்க கூடாது. நமது கண்ணுக்கு தெரியாமல் நின்று அவர்கள் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள இடம் தரக்கூடாது அரசே. ஆஹா, சேர மன்னரே, விஜயபூபதியின் உயிருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது என்று தாங்கள் கொண்ட வேகம் எல்லோரையும் பற்றிக் கொண்டது. தாங்கள் விஜயபூபதியின் மீது இந்த அளவிற்கு பற்றுக் கொண்டிருப்பது என் மனதை நெகிழ வைக்கிறது. சோழ பெருவேந்தே, நான் இவரை வெறுத்ததும் பழிவாங்க நினைத்ததும் எந்த அளவிற்கு உண்மையானதோ அந்த அளவிற்கு உண்மையானதுதான் நான் இப்பொழுது அவரை பாதுகாக்க நினைப்பதும். நீங்கள் விஜயபூபதியை எனக்கு துணையாக நியமித்தது முதல் இந்த கணம் வரை நிழல் போல் என்னை தொடர்ந்து பாதுகாக்கிறார். நான் உறங்கினாலும் தான் உறங்காமல் எனக்கு அருகிலேயே பாதுகாப்பு கவசமாக நிற்கிறார். தங்களிடம் தனக்குள்ள உறவை பயன்படுத்தி என்னிடம் நெருங்க முயலாமல் ஒரு பணியாளனைப் போல் தொண்டு புரிகிறார். அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தகைய நிலை நிச்சயம் ஏற்படாது. விஜயபூபதி, உன்னை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன். எனது நம்பிக்கையை நிறைவேற்றி சேரமன்னரே போற்றும் வகையில் உனது கடமையை செய்துவிட்டாய். அதனால் உனக்கு ஊறு விளைவிக்க நினைத்த வேளிர் வீரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து அழித்து விடுகிறேன். பார்த்திவா, இந்த பொறுப்பை இப்பொழுது நான் உன்னிடம்தான் ஒப்படைக்கப் போகிறேன். போதுமான வீரர்களை இணைத்துக் கொண்டு நாடெங்கும் சென்று சந்தேகத்திற்கு உரியவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து காராகிரகத்தில் அடைத்து வை. ஆனால் நீ எதற்காகவோ யாரையோ தேடுகிறாய் என்ற பரபரப்பு மக்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எந்த சங்கடமும் நேர்ந்து விடாமல் நயமாக செயல்படு. இனி ஒருபொழுதும் கோட்டை வாசலில் நோட்டம் பார்க்க எவரும் வந்து விடாமல் எச்சரிக்கையாக இரு. உத்தரவு மன்னவா. யார் இந்த கட்டாரியை வீசியது? யார் அங்கே? நான் தான். நீயா கட்டாரியை எறிந்தாய்? ஆமாம், நானே தான். இதென்ன விபரீத விளையாட்டு? நல்ல வேளை உனது குறி தப்பியது. இல்லை என்றால் என் கழுத்தை எல்லாம் பதம் பார்த்திருக்கும். எதற்காக சிரிக்கிறாய்? நீ நினைப்பது தவறு. நான் வைத்த குறி எப்போதும் தவறாது. அதனால்தான் அது உன் கழுத்தை பதம் பார்க்காமல் மரத்தில் போய் சொருகியது. என்ன விழிக்கிறாய்? நான் உன் கழுத்தை குறிவைத்து கட்டாரியை வீசவில்லை. உன் கழுத்தை தாண்டி உள்ள மரத்தின் மீதுதான் நான் குறிவைத்தேன். அதனால்தான் மரத்தில் கட்டாரி ஏறியது. தவறு இருந்தால் உன் கழுத்தில் ஏறியிருக்கும். என்னை தூங்க வைத்து விட்டால் நீ நினைத்த காரியமெல்லாம் எளிதில் நிறைவேறிவிடும் என்று நினைத்து விட்டாயா? நான் தூங்கினாலும் எனக்குள் இருக்கும் என் கடமை உணர்வுகள் என்றும் விழித்துக் கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு தந்த பாலில் மயக்க மூலிகையை கலந்து தரும்படி அந்த பணிப்பெண்ணிடம் சொன்னதே நீதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும்.